நல்ல விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கெட்ட விஷயங்கள் உள்ளே போகாமல் அந்த நல்ல விஷயங்களே பார்த்துக்கும். ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே உலகம் நமக்கான நேரத்தை கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கான நேரத்தை நல்ல விஷயங்களுக்கு செலவிட ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம உடல் நலத்துக்காக ஏதாவது செய்யணும், மூச்சு பயிற்சி பண்ணுறது, யோகா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுறது, ஒரு 45 மினிட்ஸ். அப்புறம் நல்ல ஃபுட் எடுத்துக்கிறது, நல்ல தாட்ஸு, நல்ல எண்ணங்கள் இருக்கிற சில கதை புக்கள், ராமாயணம், மகாபாரதம், எதுவாக இருக்கட்டும், நல்ல தாட்ஸ் இருக்கிறது, நல்ல ஸ்டோரிஸு, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கெட்ட விஷயங்கள் நம்ம மனசை ஆட்கொள்ளாது. கெட்ட விஷயங்களுக்கு நம்ம அடிமையும் ஆக மாட்டோம். எந்த தாட்டுக்கு நம்ம எஸ் சொல்லணும், எந்த தாட்டுக்கு நம்ம நோ சொல்லணுங்கிற தெளிவும் கவனமும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசுக்கும் நம்ம புத்திக்கும் தெரிய ஆரம்பிக்கும். தெரியறதுக்கு என்ன பண்ணணும்னா, கான்சியஸாக நமக்கு ஹேபிட் பில்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும். ஆட்டிடியூட் டஸ் நாட் கேர் வேர் இட் இஸ் நாட் ஷேப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பழக்கத்தை மாற்றிட்டோமானால் நம்ம வாழ்க்கையே மாறும். திங்க் அபவுட் இட். தேங்க்யூ.